இன்றைய ஆன்மீக தகவல். எப்போதுமே விநாயகப் பெருமானை வணங்கும்போது மற்ற மலர்கள் என்ன எல்லாம் இருக்கின்றதோ இல்லையோ, அருகம்புல் மிக முக்கியமான ஒன்று. அருகம்புல்லுக்கு மகிழ்கின்ற தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுக்கு மிக பெரிதாக ராஜ அலங்காரங்களோ, மிகப்பெரிய செலவு செய்து பூஜை செய்வதோ அதெல்லாம் விநாயகருக்கு வேண்டாம். அருகம்புல் சாதாரணமாக கிடைக்கும், பணம் கொடுத்து கூட வாங்க வேண்டாம். சாலை ஓரங்களிலே இருக்கின்ற அந்த அருகம்புல்லானது அதற்கு மிகவும் மகிழ்ந்து நமக்கு அருளை வாரி பொழிபவர் விநாயகப் பெருமான். சரி, இந்த அருகம்புல் விநாயகப் பெருமானுக்கு உரித்தான அந்த கதை, அதைத்தான் இன்றைய நாளிலே நாம் ஆன்மீக தகவலிலே தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அருகம்புல்லானது கடுமையான கோடையை கூட தாங்கி நிற்கும். வெயிலிலே காய்ந்து போகுமே தவிர அழிந்து போகாது. சின்னதாக மழை பெய்தால் கூட உடனடியாக துளிர்த்துவிடும். ஒரு நல்ல உடனடியாக துளிர்த்து விடுகின்ற ஒரு வஸ்து இந்த அருகம்புல். ஆகவே இந்த அருகம்புல்லானது எளிதாக கிடைக்கின்ற வஸ்து. இதனை விநாயகப் பெருமானுக்கு சமர்ப்பித்து நாம் வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் பெறலாம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நல்லவர்கள் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு இருப்பார்கள். அவர்களை இறைவனுடைய கருணை என்கின்ற மழை வந்து காப்பாற்றிவிடும். இது ஆண்டோர்களுடைய வாக்கு. அருகம்புல்லை வைத்து காட்சிக்கு எளிமையாகவும் தன்னுடைய ஆவலினாலும் விநாயகப் பெருமான் அருகம்புல்லை ஏற்றுக்கொள்கின்றார். உடல் சூட்டை அகற்றுகின்ற அற்புதமான ஒரு வஸ்து இந்த அருகம்புல்லானது. நாள்பட்ட குடல் புண்களையும் கூட ஆற்றிவிடுகின்ற ஒரு மருத்துவ குணம் பெற்றது இந்த அருகம்புல்லானது. ஆகவே அறிவியல் ரீதியாகவும் இந்த அருகம்புல்லானது நமக்கு நன்மை பயக்கின்ற ஒரு அருமையான வஸ்து. ஆகவே விநாயகப் பெருமான் தனக்கு அருகம்புல்லை விருப்பமான மாலையாக ஏற்றுக்கொண்டார். எங்கும் எப்போதும் கிடைக்கின்ற இந்த அருகம்புல்லை அர்ப்பணித்தாலே போதும், விநாயகப் பெருமான் மகிழ்ந்து நாம் கேட்கின்ற வரங்களை எல்லாம் கொடுத்து விடுவார். எளிமையான தெய்வம் அல்லவா? எத்தனையோ மலர்களும் இலைகளும் இருக்க கணபதி ஏன் அருகம்புல்லை சூட்டிக்கொண்டார்? அதற்கு அருமையான ஒரு புராண வரலாறு இருக்கின்றது. அதனை தெரிந்து கொள்வோம். அனலாசுரன் என்பவன் மிகப்பெரிய அசுரன். யமனுடைய மகன். வேண்டாத சேர்க்கையினால் தீயவனாகி சாபம் பெற்றான். இதனால் மூர்கனாக மாறி தேவர்களை ஹிம்சித்து வந்தான் இந்த அனலாசுரன். வரங்கள் பல பெற்றதாலும் பிறப்பிலேயே அவனது உடல் பெரும் அனலை கக்கியதாலும் அவனுக்கு அருகில் கூட யாரும் செல்ல முடியவில்லை. அதனால்தான் அவனுக்கு அனலாசூரன் என்று பெயர். அருகில் செல்பவர்களை சாம்பலாக்கி விடுவான். ஆகவே ஒன்றும் புரியாத தேவர்கள் விநாயகப் பெருமானை வேண்டி அவரது உதவியை நாடினார்கள். கடநாதரும் அவனை ஒழித்து தேவர்களை காக்க அருள் புரிய மனம் கொண்டார். கணபதியுடைய கணங்களெல்லாம் அவருடைய அதாவது அனலாசுரனுடைய வெண்மை தாங்காமல் ஓலமிட்டனர். இதனால் கணபதியுடைய கோபம் எல்லை கடந்தது. அதாவது சண்டை துவங்கிவிட்டது அனலாசுரனுக்கும் விநாயகப் பெருமானுக்கும். விநாயகப் பெருமானுடைய கணங்களான போர் வீரர்கள் எல்லாம் அந்த அனலாசுரனுடைய வெப்பம் தாங்காமல் அரட்டினார்கள். அசுரன் ஓய்ந்து போன தருணத்திலே அவனை பிடித்து விழுங்கிவிட்டார் கணபதி. காரணம், அவனது பூத உடல் கூட பெரும் வெப்பம் கொடுத்தது, உயிர்களை வாட்டும் என்பதனால். அனலோடு அவன் விழுங்கப்பட்டதால் கணபதியினுடைய வயிறானது எரிந்து கொண்டிருந்தது. உஷ்ணம் தாங்காத கணநாதர் சக்தியை எண்ணி வணங்கினார். தேவர்கள் யாவரும் கணநாதரை குளிர்விக்கும் வகையிலே என்னென்னவோ செய்து பார்த்தார்கள். கங்கை நீரையே ஊற்றினார்கள். பனிப்பாறையை பெயர்த்து வந்து கணபதியினுடைய தலையிலே வைத்தார்கள். எதிலுமே தனியவில்லை அவருக்கு ஏற்பட்ட துன்பம்.
காரணம் அனலாசுரனை அப்படியே விழுங்கிவிட்டமையாலே உடலானது தகித்தது. இதனிடையே சப்த ரிஷிகள் எனப்படுகின்ற அத்திரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், காசியபர், ஆங்கீரசர் ஆகிய 7 பேரும் சேர்ந்து ஒரு ஜான் அளவுள்ள 21 அருகம்புற்களை கொண்டு கணபதியினுடைய வயிற்றிலே வைத்தனர். இதனால் கணபதியினுடைய உடலானது குளிர்ந்தது. இந்த வேளையிலே ஒன்றை சொல்கின்றேன். இப்போது வீட்டிலே ஹோமம் நடக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். ஹோமத்திலே பெரும்பாலும் அருகம்புல்லை சேர்ப்பார்கள். காரணம், அந்த ஹோமத்தை அமர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற அந்த அந்தணருக்கு நெருப்பினுடைய தாக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக நிறைய அருகம்புல்லை போட அந்த அக்னியானது தகிக்காது. ஆகவே இந்த முனிவர்கள் சேர்ந்து அருகம்புல்லை விநாயகருடைய வயிற்றிலே வைக்க மாலையாக சாற்ற அந்த அருகம்புல்லே விநாயகப் பெருமானுக்கு மிகவும் மனம் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு விட்டார். இனி தன்னை பூஜிக்க வருபவர்கள், வரத்தை பெற விரும்புவோர் அனைவரும் அருகம்புல் கொண்டு வணங்கினாலே நான் மகிழ்வேன், அருகம்புல்லை எனக்கு சாட்டினாலே அவர்களுக்கான அத்துணை வரங்களையும் நான் தருவேன் என்று வரமளித்தார் விநாயகப் பெருமான். அன்று முதல் கணபதியினுடைய பூஜைக்கு மிக மிக உரியதானதாக இந்த அருகம்புல் சேர்க்கப்பட்டது. தூர்வை, மேகாரி, பதம், மூதண்டம் என பல பல பெயர்களால் சிறப்பிக்கப்படுகின்ற இந்த அருகம்புல் கணநாதருக்கு மட்டுமல்ல, இதனை மூலிகையாக எடுத்துக்கொண்டால் அது நமக்கும் பயன் கொடுப்பவைதான். இப்போது நிறைய பேர் பார்க்கிலே வாக்கிங் போகிறார்கள். வாக்கிங் போயிட்டு வரும்போது அவர்கள் என்ன சாப்பிடுகின்றார்கள்? அருகம்புல் ஜூஸ் சாப்பிடுகின்றார்கள். ஆகவே இப்போது அருகம்புல்லை ஜூஸாக சாப்பிடுகின்றார்கள். ஆனால் முற்காலத்திலே அருகம்புல்லுடைய அத்துணை மருத்துவ குணங்களையும் நம்முடைய முன்னோர் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆகவே நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தோடு அறிவியலையும் இணைத்து நமக்கு நிறைய நல்ல வழியை காட்டியிருக்கின்றார்கள். நாம் அவற்றை புரிந்து கொண்டு அவற்றை செயல்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையானது இன்பமயமானதாக இருக்கும். ஆகவே இந்த அருகம்புல்லுடைய மகிமையை பற்றியும், அருகம்புல் விநாயகருக்கு எப்படி பூஜைக்குரியனானது என்பதை பற்றியும், ஆகவே இன்றைய நாளிலே அருகம்புல் பற்றியும், அருகம்புல்லானது விநாயகப் பெருமானுக்கு பூஜைக்குரியதாக மாறிய கதையையும் பார்த்தோம். ஆகவே இனிவரும் காலங்களிலே விநாயகர் கோவிலுக்கு செல்லும்போது அருகம்புல் மாலை சாற்றி தவறாமல் வழிபடுவோம். நம்முடைய ஊழ்வினைகள் யாவற்றையும் போக்குபவன் விநாயகப் பெருமான். முழுமுதற் கடவுளான இந்த விநாயகப் பெருமானை வணங்கி அருகம்புல் சாற்றி அவனை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.